பணத்துக்கோ எதுக்கும் ஒரு சோஃபா செட்டுக்கோ ஒரு பொட்டிக்கோ இன்னைக்கு தேமுதிக என்றால் ஏதோ பேரம் வாங்குறாங்க, பேரம்னீங்களே. இப்ப சொல்றேன், ஆல் பிரஸ் அண்ட் மீடியா, எந்த பேரத்துக்கும் எந்த பதவிக்கும் ஆசைப்படாத ஒரே கட்சி இன்னைக்கு தேமுதிக தான் என்பதை இந்த தேர்தலில் நிரூபித்திருக்கிறோம் என்பதை நான் உறுதியோட, பெருமையோட, தைரியத்தோட இந்த பிரஸ் மீட்ல பதிய வைக்கிறேன். அனைத்து சோசியல் மீடியா, ஆல் பிரஸ் பீப்புள், இதை உங்களுக்காக தான் நான் சொல்றேன். எதுக்கு எடுத்தாலும் பேரம், இதை தவிர வேற ஏதாவது குற்றம் சொல்ல முடியாது என்ற சூழ்நிலையில் இதை மட்டுமே நீங்க தேமுதிகவை முன்னிலைப்படுத்தி கேவலப்படுத்தி எப்படியெல்லாம் ஒரு புனிதரை, ஒரு உன்னதமான தலைவரை, ஒரு புனிதமான ஒரு கட்சியை களங்கப்படுத்தினீர்களோ உங்களுக்கான பதில் தான் இது. ஒரு பதவிக்கோ ஒரு பணத்துக்கோ எதுக்கும் ஒரு சோஃபா செட்டுக்கோ ஒரு பொட்டிக்கோ எதுக்கும் ஆசைப்படாமல் நாம் பயணிக்கும் கூட்டணிக்கு விசுவாசமாக, தர்மத்தோட நாம் கிடைத்த ஒரு சீட்டானாலும் உண்மையாக இருக்கின்ற கட்சி தேமுதிக. ஏன் நாம நினைச்சிருந்தா விஜயை போய் பார்த்துருக்கு என்னால முடியாதா? என் கட்சிக்காரங்க என் கூட வந்திருக்க மாட்டீங்களா? சொல்லுங்க. அமைச்சருக்கு ஓடுறாங்க எல்லாம். அமைச்சர் என்ன ஒரு வார்த்தை நான் சொல்லியிருந்தா விஜயை வீடு தேடி துணை முதல்வரை கொடுத்துருப்பேன். இதுதான் உண்மை. ஆனால் இதுக்கெல்லாம் ஆசைப்படுற கட்சி இல்லை தேமுதிக. என்றைக்கும் நாம் கொண்ட கொள்கை, அந்த கூட்டணி தர்மம், நாம் எடுத்துக்கொண்ட அந்த பாதையில் என்றைக்கும் நாம் உறுதியாக இருப்போம் என்பதற்கான அத்தாட்சி இதுதான். இன்னைக்கு வரைக்கும், இந்த தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அதிமுக கூட்டணியில் தான் பயணிச்சோம். எல்லாருக்கும் தெரியும்ல. 2011 அதிமுக கூட்டணி, அதற்கு பிறகு மக்கள் பிஜேபி கூட 2014 நாம் ஒரு கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி, அதற்கு பிறகு மக்கள் நல கூட்டணி என்று ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த கூட்டணி தர்மத்தை மதித்தவர்கள் தான் தேமுதிக. எந்த விதமான சலனங்களுக்கோ, எந்த விதமான ஆசாபாசங்களுக்கோ, சந்தர்ப்பவாதத்துக்கோ இடம் கொடுக்காமல் நாம் எடுத்துக்கொண்ட அந்த நிலையில் உறுதியாக இருந்த கட்சி தேமுதிக. 2026 தேர்தல் முன்னாடி வரைக்கும் அதிமுக கூட்டணியில் பயணிச்சோம். நான் இன்னைக்கு கேட்குறேன், அண்ணன் எடப்பாடியார், இது வரைக்கும் நான் பேசல. இது மாவட்ட செயலாளர் மீட்டிங், தலைமை கழகத்தில் நடக்கின்ற ஒரு ஆலோசனை கூட்டம். 2024 அதிமுக கூட எந்த கட்சி அன்னைக்கு உங்க துணை நின்றார்கள்? இதை அண்ணன் எடப்பாடியார் நிச்சயம் எனக்கு பதில் சொல்லணும். அன்னைக்கு கூட்டணியில் இருந்து எல்லாரும் தங்கள் சுயநலத்துக்காக உங்களை விட்டு ஓடனாங்கல்ல. நாங்க கூட்டணி தர்மத்தை மதிச்சோம்ல. உங்க கூட அன்னைக்கு நின்ன ஒரே கட்சி தேமுதிக. வேற யார் உங்க கூட நின்னாங்க? ஏன் எங்களுக்கு தெரியாதா? தேசிய ஜனநாயக கூட்டணியில் நம்மளுடைய மோடி அவர்கள் தான் பிரதமர் என்று சொல்லி அங்கே கூட்டணி அமைக்க 2014 முதல் கூட்டணி வைத்தது கேப்டன் மோடி அவர்கள். முதல் முறை பிரதமராக வந்தபோது பட்டி தொட்டி எங்கும் அந்த தாமரை சின்னத்தை கொண்டு சென்று சேர்த்தவர் கேப்டன் அவர்கள். ஆனால் நாம் கொண்ட அந்த கொள்கையின்படி, எங்கள் கழகத்தின் விருப்பத்தின்படி, எங்கள் மாவட்ட செயலாளர் தொண்டர்களின் விருப்பப்படி அந்த கூட்டணி தர்மத்தை 2024 வரைக்கும் நம்ம மதிச்சோம். ஆனால் அன்னைக்கு ஓடினவங்களையெல்லாம் முதல்ல கூப்பிட்டு சீட்டு கொடுக்குறாரு. அன்னைக்கு ஓடினவங்களையெல்லாம் முதல்ல கூப்பிட்டு ஆலோசனை நடத்துறாரு. ஆனால் தேமுதிக உங்க கூடையே நின்னமே, நீங்கள் என்ன மரியாதை கொடுத்தீங்க? என்ன அழைச்சி பேசுனீங்க? ஒரு ஆலோசனை கூட்டத்துக்கு அது கூப்பிட்டுருப்பீங்களா? எவ்வளோ வாட்டி நாங்கள் சொன்னோம், எத்தனை வாட்டி, அண்ணா இது கூட்டணி, இந்த கூட்டணியை நாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா இணைந்து ஒரு ஆர்ப்பாட்டம், போராட்டம், பொதுக்கூட்டங்கள் நடத்தணும். அப்போதான் கூட்டணி மீது மக்களுக்கு நம்பிக்கை வரும். ஒரு வாட்டி இல்லை, ஒரு 2 வாட்டி இல்லை, 1000 வாட்டி நான் பேசியிருப்பேன் அவர்கிட்ட.